ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாகூர் தர்காவில் வாங்க கால்மாட்டு பக்கத்தில் உங்களுக்கு காட்ட போகிறேன். கால்மாட்டு பக்கத்தில் ரூம்ஸ் இருக்குது. நம்ம லாட்ஜிலலாம் போய் நீங்கள் தங்கி இருக்கிறீங்க பார்த்தீங்களா வெளியில், அது மாதிரி நாகூர் தர்காக்குள்ளேயே உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். நீங்கள் அங்கே இங்கெல்லாம் தேடி அலையணும், தெருவா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சில பேர் தேடுவாங்க. அது மாதிரி இங்கே தர்காக்குள்ளேயும் உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். இது பாருங்கள், கால்மாட்டு பக்கத்தில் இந்த ரூம் தெரியுது பார்த்தீங்களா, கதவாக தெரியுதுல்ல, இதுதான் ரூமு. மொத்தம் 7 ரூம் இருக்குது. இது இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க. அதாவது முன்னே இருந்ததை அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இப்போ புதுசாக கட்டி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது எங்கே இருக்குன்னா தர்காவில் கால்மாட்டு பக்கத்தில். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த இடத்த இந்த சைடு காட்டினேன். அப்படின்னா சமையல் இங்கே தான் செய்யணும், இங்கே தான் சமைக்கணும்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ காட்டியிருப்பேன். அதில் ஆப்போசிட்டில் இங்கே இருக்குது தர்கா கால்மாட்டுக்கு. இங்கே இந்த வாழையில் நின்று நேராக பார்த்தா உங்களுக்கு ரவுலாவை பார்க்கலாம். அதுதான் இது. கால்மாட்டு சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் கிடைக்கும். இந்த ரூமுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் போய் நீங்கள் பணம் கட்டி நீங்கள் இது பண்ணி வாழை எடுத்திருக்காங்க. இது வாழை, இதுக்கு பேர் வாழைன்னு சொல்லுவாங்க. இது கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் காரர்கள்ட்ட தான் நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணணும். இதுக்கு தர்கா ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த வாழைக்காரக இருக்கா. அந்த சமயத்தில் அந்த வாழையில் முன்னாடியே போர்டு வைப்பாக, இவர்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்கணும். மற்றவங்கள்ட்டெல்லாம் யார்கிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடாது. அந்த நம்பர் போட்டு அதில் போர்டு போட்டிருக்கோம். தினசரி கொடுப்பாங்க. தினசரி வாடகைக்கு தான் இங்கே கிடைக்கும். பாருங்க, தர்கா ரவுலா தெரியுதா, நேராக பார்க்குற ரவுலா. இது அந்த கால்மாட்டுக்கும் இதுக்கும் நடுவில் உள்ள இடம். இந்த இடம் லாஸ்ட்டாக ரொம்ப இங்கேருந்து நாங்களாம் இங்கேருந்து ஜியாரத் பண்ணுவோம். ஒரு ஜிம்மாவில் இங்கே லேடிஸ் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. இந்த சைடு பாருங்கள், இது மசார், இதெல்லாம் நிறைய பூவெல்லாம் போட்டு போற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது சுண்ணாம்பு அடிக்கிறதுனால இதெல்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க. இல்லாட்டி அழகாக இதெல்லாம் மசார் மேலே சதுர் போற்றி தான் வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் அவங்க கூட முரீதுகள் அடக்கப்பட்டிருக்கிறதுனால அப்படி வச்சுருப்பாங்க. இப்போ சுண்ணாம்பு அடித்து கலர் அடிச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், ரவுலாக்கு நேராக குத்து விளக்குக்கும் கால்மாட்டுக்கும் நடுவில் இது இருக்குது. இந்த இடங்கிறது நம்ம இப்படியே வாசல்லேருந்து கூட நீங்கள் ஜியாரத் பண்ணலாம். நல்ல ரவுலா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். நைட்லேயும் பகல்லையும் உங்களுக்கு இதாக இருக்கும். நீங்கள் தலைமாட்டு பக்கமாக இருந்தால் நீங்கள் ரூமை விட்டு வெளியே நீங்கள் அந்த தர்காக்கு ரவுலா ஜியாரத் பண்ணணும். ஆனால் இங்கே இது ரூமில் நேராக நீங்கள் இருந்தபடியே நீங்கள் தர்காவில் நீங்கள் ஜியாரத் பண்ணலாம். இது ஒரு சக்கரம் மாதிரி, இது நடுவில் ஒரு இது இருக்கும். முக்கியமாக நடுவு இடங்கிறதுக்கு என்னமோ ஒரு மையம் அது காட்டும். அது அந்த இடத்துல இது அதனால் இதில் புதுசாக இப்போ வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே இருந்தது தான் இந்த மாதிரில எல்லா வசதியும் இப்போ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குளிச்சுக்கலாம், நீங்கள் துவைச்சிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. வாஷ் பேஷன் முதற்கொண்டு பைப் எல்லாம் வச்சு நல்லா அழப்படுத்தியிருக்காங்கிறாங்க. ஆனால் குளிக்கிறதுக்கு வசதி இருக்கும். ஆனால் டாய்லெட் போகிறதுக்கு இப்படி இருக்குமா என்னான்னு தெரியல. ஏற்கனவே இருந்ததில் இல்லை, இப்போ புதுசாக வச்சதில் இருக்கா என்னான்னு தெரியல. ஏற்கனவே மறுபடிக்கு நான் போடுறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், வரிசையாக தெரியுது உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு. மொத்தம் 7 இருக்கும் ரூமுன்னு சொன்னாங்க. புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ ஹந்திரிக்கு வர தேவைப்பட்டால் நீங்கள் இதில் தங்கிக்கலாம். வாடகையும் கம்மியாக தான் இருக்கும். லாட்ஜை விட வாடகை கம்மியாக தான் இருக்கும். இத்தனை பேர் இத்தனை நாளுன்னெலாம் இத்தனை பேர் தான் தங்கணும் அந்த கணக்கெல்லாம் இருக்காது. உங்களுக்கு வசதியாக இருக்கும். தர்கா உள்ளேயே இருக்குது. உங்களுக்கு பாதுகாப்பு, பூட்டிக்கலாம் கொள்ள எல்லா வசதியுமே உங்களுக்கு இருக்குது. அதான் சொல்ல வந்திருக்கேன். இதுக்கு எதிர்த்து மாதிரி இப்போ இன்னும் ஒரு செய்தி என்னென்னா, இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு சமையல் கட்டுன்னு இருந்துச்சு. அந்த சமையல் கட்டுங்கிற இடத்த இப்போ எடுத்துகிட்டு பொதுவாக வெளியாகவே பப்ளிக்கில் ஸ்டவ்வெல்லாம் வச்சு வெளியூர் ஜனங்க சமைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த இடத்த மறுபடியும் லேடிஸ் டாய்லெட்டாக ஆக்கியிருக்காங்க. ஏற்கனவே தலைமாட்டில் ஒரு லேடிஸ் டாய்லெட் இருக்குது, அங்கேயும் ஒரு லேடிஸ் டாய்லெட் இருக்குது. உங்களுக்கு இது பாருங்கள், இங்கே வாழையிலேருந்து நேராக அந்த வாழை வாசல்லேருந்து நேராக பார்த்தா ரவுலா தெரியுது உங்களுக்கு கண்ணுக்கு. எல்லாமே உங்களுக்கு கிட்டக்க, ரொம்ப தூரம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பைப்புலாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு அங்கேயும் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இங்கேயும் உங்களுக்கு வரிசையாக தண்ணி பைப்பு இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் பத்திரமா பாதுகாப்பாக தங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது பாருங்கள், இங்கெல்லாம் சமைக்கிற இடம். இதுதான் நான் போன தடவை சமைக்கிற இடம்னு போட்டிருந்து பார்த்தீங்கன்னா, அது சமைக்கிற இடம். இப்போ நைட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போது பாருங்கள், இதோ அங்கே அப்படியே வாங்க, நம்ம நேரம் போனோம்னா
வந்து இது மையத்தாங்குள்ள கேட்டு அங்கே தெரியுது. இது பக்கம் ஒரு மையத்தாங்குள்ளனா கபரஸ்தான், இறந்தகள் அடக்கம் பண்ணக்கூடிய இடம் இந்த சைடு ஒன்று. வந்து அதுக்கு லாஸ்ட்டு இது தர்காக்குள்ளேயே தான், தர்காக்குள்ளேயே இப்போ சமைக்கிற இடத்துக்கு நேராக அப்படியே லாஸ்ட்டுக்கு வர்றோம். சமையல் பண்ணக்கூடிய இடம் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் லாஸ்ட்டுக்கு வர்றோம். லாஸ்ட்டுக்கு வந்திங்கன்னா இந்த பாருங்கள், இது ஏற்கனவே இருந்த இடம். இந்த இடம் சமையல் பண்ணக்கூடிய இடமா இருந்தது. இப்போது லேடிஸ் டாய்லெட்டாக ஆக்கியிருக்கிறாங்க. அதனால் கால்மாட்டு பக்கம் லேடிஸ் டாய்லெட் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே நம்ம லேடிஸ்க்கு சமையல் பண்ணுறதுக்காண்டி வச்சுருந்த இடம். இப்போ டாய்லெட் ரூமாக மாற்றிருக்காங்க லேடிஸ்க்கு மட்டும். அதை இப்போ புதுசாக நீங்கள் தடுமாறாமல் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு பிரியப்பட்டேன். புதுசாக வாழையும் இருக்குது. ஏற்கனவே இருந்த வாழை தான் நல்லா புதுசாக நல்லா பக்காவாக கட்டியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ரூம் வேணும்னாலும் நீங்கள் தர்காக்குள்ளேயே நீங்கள் தங்கிக்கலாம். லேடிஸ்களுக்கு பாத்ரூமு தர்காக்குள்ளே இருக்குது, ஆம்பளைங்களுக்கு பள்ளியில் இருக்குது. இந்த வீல் சேர் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், வர்றதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். இது கால்மாட்டு ஏறினதோட முதல்ல இருக்கிற அந்த இடம் தான். இது கால்மாட்டு வாசல்லேருந்து ஏறினதோட முதல்ல இருக்கிற இடம். பாருங்கள், ரவுலா நீட்டமாக தெரியுதா? நேராக தெரியுது உங்களுக்கு ரவுலா. கால்மாட்டில் ஹாஸ்டலேருந்து பார்க்குறேன். பாருங்கள், தான் கால்மாட்டு கதவு. கால்மாட்டில் இதை கதவை தாண்டிட்டா இறங்குற ரோட்டுக்கு இறங்குறோம். கால்மாட்டு தெருக்குறங்க. இங்கேருந்து பாருங்கள், நேராக ரவுலா தெரியும் உங்களுக்கு. இதுவும் இந்த சைடில் ஒரு மையத்தாங்கொல்லைக்குள்ளே கேட்டு வந்து பாருங்கள், வரிசையாக பாருங்கள். வேலை நடந்துகிட்ருக்குது இப்போ தான் இங்கே. இதெல்லாம் தான் இந்த ரூமுன்னு சொன்னேன்ல நான், வாழை இன்னும் வாடகைக்குள்ளே வாழைன்னு சொல்ல. அது ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.